தேர்தல் வந்துட்டா போதும் உடனே திடீர்னு வன்னியர் சமூகத்து மேல பாசம் பொத்துக்கிட்டு வரும். அப்பதான் அந்த இடஒதுக்கீடு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். உடனே நான் போராட்டத்தை அறிவிக்க போறேன். பாமகவிற்கான சட்டமன்றத்தில் வருகின்ற தேர்தலில் எத்தனை இடங்களை பெறுவதுங்கிறதுக்கான போராட்டம் தானே ஒழிய இது இடஒதுக்கீடுலாம் கிடையாது. இப்ப அந்த தலைமுறையை சிதைச்சது போதாதுன்னு இப்ப அடுத்த தலைமுறையை சிதைப்பதற்கு இன்னைக்கு இந்த போராட்டத்தை அறிவிச்சு இந்த வேலையை செய்யறாங்க. நான் என்ன கேட்கிறேன், என்ன திடீர்னு உங்களுக்கு அக்கறை? வன்னியர் சமூகம் உட்பட இந்த ஓபிசி சமூகத்திற்கு இடஒதுக்கீடு தேவை என்பதை லோக்சபாவில் பேசினார் திருமாவளவன். அன்புமணி அண்ணன் நீங்க இருந்தீங்க, 12 வருஷம் போய் உள்ள இருந்தீங்களே, ராஜ்யசபால இருந்தீங்களே, ஒரு முறையாவது பேசுனீங்களா? அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய அந்த வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய அக்கறை கூட அன்புமணிக்கு கிடையாது. ஒரு சீட் 40 லட்சம், ஒரு சீட் 50 லட்சம். ராமதாசுடைய மனைவிக்கு கோட்டா, அவருக்கு ஒரு 50, அவங்களுக்கு ஒரு 100 சீட்டு, அவருடைய மருமகளுக்கு ஒரு 100 சீட்டு, அக்கா மகளுக்கு ஒரு 100 சீட்டு. இப்படி ஆண்டு பிரிச்சு கொடுத்து நீங்க தோட்டத்துல நீங்க தான் வயிறு வளர்த்தீங்களே ஒழிய வன்னியர் சமூகத்தை நீங்க வளர்க்கல. ஒருவேளை இபிஎஸ்ஏ இடஒதுக்கீடு கொடுத்தாலும் இவர்கள் கொடுக்க விட மாட்டார்கள். காரணம், இந்த இடஒதுக்கீடுங்கிற இந்த விஷயம் தான் அவங்களுடைய அடிப்படை அரசியல். இந்த இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்கன்னா அரசியல் முடிஞ்சு போச்சு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ராமதாஸ் அவர்கள் வன்னியர் சமூகங்களுக்கு மட்டும் 20% இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. இதில் நிறைய பாமகவினர் சாலை மறியல், ரயில் மறியல் போன்ற போராட்டங்கள் எல்லாம் இப்போ ஈடுபட்டிருக்காங்க. இப்போ அவங்க வலியுறுத்துறது என்ன, 1980 அவங்க வன்னியர் சங்கமாக இருந்த காலகட்டத்திலேருந்தே 20% இடஒதுக்கீடு கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி போராடினாங்க. ஆனால் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமேலு வன்னியர் சமூகங்களோட கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சமூகங்களை இணைச்சு எம்பிசிங்கிற ஒரு பிரிவை கொண்டு வந்தார் இடஒதுக்கீட்டில். இப்போ அவங்க 20% இடஒதுக்கீடு கேட்குறது நியாயம் தானே? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது என்னென்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ திடீர்னு இந்த போராட்டத்தை கையில் இருக்கிறது எப்படி பார்க்குறோன்னா, இது அரசியல் தான், முழுக்க பச்சை அரசியல். ஏன்னு கேட்டிங்கன்னா, 87 போராட்டம், இடஒதுக்கீடு போராட்டம் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு தலைமுறையுடைய கனவை, எதிர்காலத்தை ராமதாஸ் முற்று முழுவதுமாக சிதைச்சிட்டாரு. 87 போராட்டத்தில் 1 லட்சம் பேர் போராடினான். வன்னியர் சமூகம் 1 லட்சம் பேர் போராடினான். அந்த 1 லட்சம் பேரில் 21 பேர் இறந்து போயிட்டான். நீ நல்லா கவனிக்கணும், 21 பேர் இறந்து போயிட்டான். 21 குடும்பம் நடுத்துல நிற்குது, தாலி எடுத்து நிற்குது. அந்த 1 லட்சம் பேர் போராடினதுல பல பேர் மேல வழக்கு, குண்டாஸ் வழக்கு, பல தேச துரோக வழக்கு. அத்தனை பேரும் ஒரு அரசு வேலைக்கு போக முடியாம, அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம, ஒரு தலைமுறையுடைய எதிர்காலத்தையே சிதைத்தது 87 போராட்டம் ராமதாஸ் செஞ்ச வேலை அது. இப்ப அந்த தலைமுறையை சிதைச்சது போதாதுன்னு இப்ப அடுத்த தலைமுறையை சிதைப்பதற்கு இன்னைக்கு இந்த போராட்டத்தை அறிவிச்சு இந்த வேலையை செய்யறாங்க. நான் என்ன கேட்கிறேன், என்ன திடீர்னு உங்களுக்கு அக்கறை? இத்தனை நாள் இல்லாம என்ன அக்கறை? பாட்டாளி மக்கள் கட்சி வாஜ்பாயோடைய ஆட்சி காலத்திலும் நீங்க மத்தியில் கூட்டணியில் இருந்தீங்க. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தையும் கூட்டணியில் இருந்தீங்க. நீங்க இப்ப மோடியோடைய ஆட்சி காலத்திலும் நீங்க கூட்டணியில் இருக்கீங்க. அதே போல இங்க தமிழ்நாட்டில் கலைஞருடைய ஆட்சி காலத்திலும் கூட்டணி தான், சட்டமன்றத்தில் இருந்தீங்க. நீங்க ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்திலும் நீங்க உள்ள சட்டமன்றத்தில் இருந்தீங்க. நீங்க இப்ப எடப்பாடி ஆட்சி காலத்திலும் உள்ள இருக்கீங்க. அப்ப தொடர்ச்சியாக மத்தியிலும் சரி, மாநிலத்திலும் சரி, எந்த ஆட்சிகள் மாறினாலும் மாறி கூட்டணி வச்சு அதிகாரத்தில் இருந்த நீங்க எத்தனை முறை நீங்க உள்ள பேசுனீங்க? நீங்க சட்டமன்றத்தில் இது குறித்து எத்தனை முறை பேசுனீங்க? நீங்க பாராளுமன்றத்தில் நீங்க எப்ப பேசுனீங்க? நல்லா கவனிச்சீங்கன்னா, பிசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவர் பேசினாரு. எப்ப? அவருடைய இதுல லோக்சபாவில் இருந்தப்ப லோக்சபாவில் திருமாவளவன் பேசினார். வன்னியர் சமூகம் உட்பட இந்த ஓபிசி சமூகத்திற்கு இடஒதுக்கீடு தேவை என்பதை லோக்சபாவில் பேசினார் திருமாவளவன். ஆனால் அன்புமணி அண்ணன் நீங்க இருந்தீங்களே, 12 வருஷம் போய் உள்ள இருந்தீங்களே, ராஜ்யசபால இருந்தீங்களே, ஒரு முறையாவது பேசுனீங்களா? அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய அந்த வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய அக்கறை கூட அன்புமணிக்கு கிடையாது. அதே போல 21 பேர் போராடினா. நான் கேட்கிறேன், இடஒதுக்கீடு போராட்டத்தில் அன்புமணி அவர்கள் எந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு? எத்தனை சிறைக்கு போனாரு? எத்தனை வழக்கு வாங்கினாரு? ஒன்று சொல்ல முடியுமா? 21 குடும்பம் இறந்து போச்சு. எப்போ? 87ல். அந்த 87ல் இறந்து போன 21 குடும்பத்துக்கு போன எம்பி எலெக்ஷன்ல கரூர்ல வச்சு அன்புமணி அண்ணன் பேட்டி கொடுக்குறாரு. என்ன தெரியுமா கொடுத்தாரு? 21 குடும்பத்துக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுப்போம்னு சொன்னார். எப்போ? 87ல் இறந்தவன் 21 பேருக்கு போன எம்பி எலெக்ஷன்ல சொன்னாரு. சரி, சொன்னதையாவது நீங்க செஞ்சீங்களா? இன்ன வரைக்கும் செய்யல. இப்போ வரைக்கும் செய்யல. ₹1 கொடுக்கல. அதனால இவருக்கு என்ன நல்லா கவனிச்சிங்கன்னா, தேர்தல் வந்துட்டா போதும் உடனே திடீர்னு வன்னியர் சமூகத்து மேல பாசம் பொத்துக்கிட்டு வரும். அப்பதான் அந்த இடஒதுக்கீடு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். உடனே நான் போராட்டத்தை அறிவிக்க போறேன். இது நல்லா கவனிச்சிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது வன்னியர் சமூகத்திற்கான இடஒதுக்கீடு போராட்டம் அல்ல. இது பாமகவிற்கான சட்டமன்றத்தில் வருகின்ற தேர்தலில் எத்தனை இடங்களை பெறுவதுங்கிறதுக்கான போராட்டம் தானே ஒழிய இது இடஒதுக்கீடுலாம் கிடையாது. வர்ற தேர்தலில் 50 சீட்டு வாங்கணும், 60 சீட்டு வாங்கணும், 500 கோடி நோட்டை வாங்கணும், எப்படியாவது தன் மகனை மந்திரி பதவியில் உட்கார வச்சிடணும், அமைச்சராகி பார்த்துடணும்னு ஆசைப்படுறாரு அவர். அதனால தயவு செய்து இத்தனை ஆண்டு காலம் இந்த வன்னிய சமூகத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் பேட்டன் ரைட்டு, நாங்கள் தான் காப்பி ரைட் வாங்கி வச்சிருக்கோம்னு சொல்லி இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் மஞ்சள் குளிச்சதெல்லாம் போதும்.
இன்றைய இருக்க தலைமுறை வந்து இளைய தலைமுறை ஒரு அறிவார்ந்த தலைமுறையாக நிற்குது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு சொல்லி சமூக வலைதளங்களில் எது சரி எது தவறு, யார் செஞ்சது துரோகம் என்பதை இந்த வன்னிய சமூகம் உட்பட அத்தனை சமூகமும் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மேலும் நீங்கள் இனிமேல் மஞ்சள் குடிக்க முடியாது, தெளிவாக தெரிஞ்சுங்க. அதே போல் நான் கேட்குறேன், அண்ணன் அன்புமணி அண்ணன் வந்து 12 ஆண்டுகள் வந்து சுகாதாரத்துறை மந்திரியாக இருந்தார். மொத்தம் வந்து 567 மருத்துவ கல்லூரிகள் வந்து இந்தியா முழுமைக்கு இருக்குது. ஒரு ஆண்டுக்கு 2 சீட்டு அந்த துறையின் மந்திரிக்கு வந்து இலவசமாக கொடுப்பாங்க, 2 சீட்டு. அப்போ நீ கணக்கு போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 1200 சீட்டு ஒரு ஆண்டுக்கு தோராயமா. அப்போ 12 ஆண்டுகள் இருந்தார் அவர். 12 ஆண்டுகள் நீங்கள் இருந்து மந்திரியாக இருந்து மற்றவங்களை விட்டுருங்க, குறைந்தபட்சம் உங்களை நம்பி நிற்கின்ற, உங்களுக்கு வாக்கு போட்டு உங்களுக்கு அத்தனையும் கொடுக்கின்ற அந்த வன்னிய சமூகத்தின் பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு நீங்கள் கொடுத்த சீட் என்ன? ஒரு சீட்டு கொடுத்துருப்பீங்களா? நீங்கள் அறிக்கட முடியுமா உங்களால்? அதே போல அவங்க தான் பட்டியல் போடுறாங்க. இது மாதிரி கலெக்டரேட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒதுக்கப்பட்ட இடங்கள் இவ்வளவு இருக்கு, ஆனா குறைவான எண்ணிக்கையில தான் நம்ம இருக்கோம், 20 பேர் தான் நம்ம இருக்கோம், பெருசா நம்ம வந்து இல்லையே. IAS IPS எல்லா துறைகளிலுமே இல்ல, இது இடஒதுக்கீடு இல்ல. நான் நீங்க சொல்றது இடஒதுக்கீடு புரியுது எனக்கு. இது இடஒதுக்கீடு அல்ல. அந்த துறையின் மந்திரிக்கு ஒரு கல்லூரியில் 2 சீட்டு வந்து அவர் ரெஃபர் பண்ற அளவுக்கு கொடுப்பாங்க. இது வந்து லீகலாவோ அல்லது இல்லீகலாவோ 2 சீட்டு கொடுக்கலாம். அப்ப அந்த 2 சீட்டை வந்து நீங்க வன்னிய சமூகத்துல நீங்க அவர் தான் சொல்றாரு, 2 கோடி மக்கள் இருக்கும் வன்னிய சமூகம் சொல்றாருல. அந்த 2 கோடி மக்கள்ல ஏழை பிள்ளைகள், அப்பாவி பிள்ளைகள், இல்லாதவன் வீட்டு பிள்ளைகள் எத்தனை பிள்ளைங்க இருக்கும்? அவனுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. ஒரு சீட் வாங்கி கொடுத்தீங்களா? ஒவ்வொரு ஆண்டும் உட்காந்து நோட் போட்டு எழுதுறது, ஒரு சீட் 40 லட்சம், ஒரு சீட் 50 லட்சம். ராமதாஸுடைய மனைவிக்கு கோட்டா, அவருக்கு ஒரு 50, அவங்களுக்கு ஒரு 100 சீட்டு, அவருடைய மருமகளுக்கு ஒரு 100 சீட்டு, அக்கா மகளுக்கு ஒரு 100 சீட்டு. இப்படி ஆண்டு பிரிச்சு கொடுத்து இங்க தோட்டத்தில் நீங்க தான் வயிறு வளர்த்தீங்களே ஒழிய வன்னிய சமூகத்தை நீங்க வளர்க்கல. அதே போல பெட்ரோலியத்துறையை கையில் வச்சிருந்தாங்க, நிலக்கரித்துறையை கையில் வச்சிருந்தாங்க, ரயில்வே துறையை கையில் வச்சிருந்தாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இது பண்ற அரசியல் நான் சொல்றேன் பாருங்க, கவனிங்க. லல்லு பிரசாத் யாதவ்ங்கிறவர் பீகார்ல இருந்து ரயில்வே துறையை கையில் வச்சிருந்தாரு. இப்போ நீங்கள் போய் பாருங்கள், சென்னை உட்பட தமிழ்நாட்டின் இந்தியாவின் அத்தனை ரயில்வே ஸ்டேஷன்லையும் ஒரு கல்லள்ளி போடுற அந்த கலாச்சி வேலை பார்க்குறவனாவது ஒரு பீகார்காரன் இருப்பான். ஒரு ஸ்டேஷனுக்கு கட்டாயம் ஒரு பீகார்காரன் இருப்பான். அதை கொண்டு வந்தது யார் அப்படின்னா லல்லு பிரசாத் யாதவ். தன் மக்களுக்கு, தன் சாதிக்காரனுக்கு, தன் மக்களுக்கு அதை செய்யணும்னு சொல்லி செஞ்சாரு. இப்போ நான் கேட்குறேன், இவர் வந்து ரயில்வே துறையை வந்து பாமக கையில் வச்சிருந்ததே. நான் கேட்குறேன், எத்தனை வண்டிக்கு வேலை போட்டு கொடுத்தீங்க? எந்த ஸ்டேஷனில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து எத்தனை வண்டி வேலை பார்க்குறான்? ஒரு கலாச்சி வேலையாவது பார்க்குறான்னா வேலை போட்டு கொடுத்தீங்களா? அதே போல நிலக்கரித்துறை கையில் வச்சிருந்தாங்க, 10 ஆண்டுகள் கையில் வச்சிருந்தாங்க நிலக்கரித்துறையை. வன்னிய சமூகம் நிறைந்து வாழ்கின்ற பகுதி கடலூர் மாவட்டம் தான். நீங்க எடுக்க எல்லா படம் கடலூர் தான் முக்கியமா எடுப்பீங்க. அந்த கடலூர் மாவட்டத்துக்கு உட்பட்டு தான் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் வருது. அப்ப அந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்துல நீங்க வன்னியர்களுக்கு எத்தனை வேலை போட்டு கொடுத்தீங்க? அந்த துறையின் மந்திரியே நீங்க தான். ஒட்டுமொத்த நாட்டுக்கே நீங்க மந்திரியா இருந்தீங்க 10 வருஷம். நிலக்கரித்துறைக்கு 10 வருஷம் மந்திரியா இருந்து உங்க சொந்த மாவட்டம், உங்க சொந்த மண்ணு, வன்னிய மக்கள் நிறைந்து வாழ்கின்ற பகுதி நெய்வேலி, அதுல எத்தனை பேர் வேலை போட்டு கொடுத்தீங்க? பதில் சொல்ல முடியுமா? சேலத்துல ஸ்டீல் பிளான்ட் இருக்கு, இரும்பு தொழிற்சாலை இருக்குது. அந்த ஸ்டீல் பிளான்ட்ல உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நீங்கள் மந்திரியாக இருந்த போது எத்தனை பேருக்கு நீங்க வேலை வாங்கி கொடுத்தீங்க வன்னிய சமூகத்து மக்களுக்கு? இது எல்லாத்தையும் விடுங்க. வன்னிய அறக்கட்டளைன்னு சொல்லி உலக வன்னிய இனமே திரண்டு வாருங்கள், ஆளுக்கு ஒரு செங்கல் கொண்டு வாருங்கள், ஆளுக்கு ஒரு ரூபா காசு கொண்டு வாருங்கன்னு சொல்லி அந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் வந்து ஒட்டுமொத்தமாக உலகெங்கும் வாழ்கின்ற வன்னிய மக்கள் கொடுத்த காசு. அவன் கொடுத்த காசு, அத்தனை கொடுத்த காசு. அந்த அறக்கட்டளை எனக்கு எப்படி மாத்திட்டாருன்னா, வன்னிய அறக்கட்டளைன்னு இருந்ததை அப்படியே மாத்திட்டாரு, அவர் மனைவி பேர்ல மாத்திட்டாரு. இதை கேட்ட அன்புமணி ஒரு நாள் பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? அந்த அவர் வந்து ஒரு வச்சிருந்தாரு, அவர் பேர்ல மாத்திக்கிட்டாரு, இவர் இதுக்கு வச்சிருந்தாரு, இவர் வந்து இதுக்கு மாத்திக்கிட்டாரு, அது போல நாங்களும் மாத்தணும்னு சொல்றாரு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, யார் இவர் CV சண்முகம் ஆகட்டும், ஜெகத் ரட்சகன் ஆகட்டும், அவங்களெல்லாம் வந்து தனிநபர், அவர்களாக தொடங்கியது, அவர்கள் ஆரம்பித்தது, அவர்கள் நிதி போட்டது, செஞ்சது. ஆனா இந்த அறக்கட்டளை என்பது ஒட்டுமொத்த வன்னிய இனமும் சேர்ந்து கொடுத்தது. இந்த அறக்கட்டளை உங்களுக்கு எப்படி மாற்ற முடியும்? சரி, அதை விடுங்க. கோனேரி குப்பத்தில் வந்து வன்னிய சமூகத்துக்கான அந்த கல்வி நிலையங்கள் வச்சிருக்கிறாரு. திண்டிவனத்தில் நீங்கள் வந்து சரஸ்வதி அம்மா பெயரில் வந்து கல்வி நிலையங்கள் நடத்துறீங்க, சட்டக்கல்லூரி உட்பட அனைத்து கல்லூரியும் நடத்துறீங்க. நான் கேட்குறேன், இந்த கல்லூரி நீங்கள் நடத்துகின்ற அந்த வன்னிய அறக்கட்டளைக்கு சொந்தமான அந்த கல்லூரிகளில் உங்கள் சமூகத்தை சேர்ந்த வன்னிய சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கு எத்தனை நீ சீட்டு கொடுத்தீங்க? நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, மற்ற கல்லூரிலாம் வந்து அட்மிஷன் தொடங்கி விட்டது, ஆரம்பித்து விட்டதுன்னு போடுவாங்க, விளம்பரம் பண்ணுவாங்க. இதுக்கு பண்ணவே மாட்டாங்க, இந்த நிறுவனங்கள் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இதை பண்ணிட்டா ஒரு கேள்வி வரும். அப்போ தொடங்கிடுச்சுல, நம்மளுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தீங்கன்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கறது இல்லை. அப்போ என்ன தெரியுதுன்னா, ஒட்டு மொத்தமாக இத்தனை ஆண்டு காலம் இந்த சமூகத்தை கையில் வச்சுக்கிட்டு அவர்களுக்கான நாங்கள் தான் பேசுகிறோம்னு சொல்லி தன்னை வளர்ப்பது, தன் வயிறை வளர்ப்பது, அதனால தொடர்ச்சியாக வன்னிய சமூகத்துக்கு எதிரான வேலையை தான் அவங்க செய்கிறாங்களே ஒழிய அவங்க ஒருபோதும் ஆதரவான வேலையை செய்யலை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த இடஒதுக்கீடு பிரச்சனைங்கிறத இத்தனை நாட்கள் இல்லாமல் இதே ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு காலத்தில் டயர் நக்கி அதிமுக எடப்பாடி அரசை வந்து டயர் நக்கி அரசுன்னு சொன்னார். திருப்பி அடுத்த மாதமே வந்து தைலாபுரம் தோட்டத்துக்கு கூட்டு வந்து அவங்களுக்கு இப்போ கறியும் விருந்து போட்டு பந்தி பரிமாறினாரு.
இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் தைலாபுரம் தோட்டத்திற்கு எடப்பாடி வந்தபோது, ஓபிஎஸ் வந்தபோது நீங்கள் பந்தி பரிமாறிய போது கேட்டிருக்கலாம்ல, உங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டிருக்கலாம்ல, கேட்கல. அதே போல இந்த அதிமுக அரசை ஆதரிக்கும் போது எடப்பாடி சொன்னாரு, நாங்க ஒரு 10 கோரிக்கை கொடுத்துருக்கோம், அந்த கோரிக்கையை வந்து இந்த அதிமுக அரசு நிறைவேற்றி தரேன்னு சொல்லிருச்சு, அதனாலதான் நாங்க ஆதரிக்கிறோம்னு சொன்னாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அவர் கொடுத்த அந்த 10 கோரிக்கைகள்ல இந்த இடஒதுக்கீடு கோரிக்கை உண்டான்னு கேட்டா கிடையாது. நீங்க படிச்சு பாருங்க, எடுத்து படிச்சு பாருங்க, செய்தியை பாருங்க. நீங்க அந்த 10 கோரிக்கையில இடஒதுக்கீடு கோரிக்கை கிடையாது. அப்ப ஒரு முக்கியமான 10 கோரிக்கையை கொடுத்து நாங்க அதனாலதான் இப்ப இந்த எடப்பாடி அரசு ஆதரிக்கிறோம்னு சொன்ன ராமதாஸ் அவர்கள் அந்த 10 கோரிக்கையில் ஒரு கோரிக்கையாக இந்த இடஒதுக்கீடு கோரிக்கை இல்ல. அப்ப என்ன தெரியுது, இவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது ஒருபோதும் எங்களுக்கு தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒருவேளை இபிஎஸ்ஏ தூக்கி இடஒதுக்கீடு கொடுத்தாலும் இவர்கள் கொடுக்க விட மாட்டார்கள். காரணம், இந்த இடஒதுக்கீடுங்கிற இந்த விஷயம் தான் அவங்களுடைய அடிப்படை அரசியல், அதான் அவங்களுடைய பேசிக் அரசியல். இந்த இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்கன்னா அரசியல் முடிஞ்சு போச்சு. அப்ப இன்னும் ஆண்டாண்டு காலத்திற்கு அவர் மகனை மந்திரியாக்கி கட்சி தலைவராக்கி அவங்க பரம்பரையா வர்றதுக்கு எப்போ பார்த்தாலும் தேர்தல் வந்துட்டா இடஒதுக்கீடு வாங்கி தர்றோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இடஒதுக்கீடு வாங்கி தர்றோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவதற்கு இந்த பிரச்சனை அவங்களுக்கு அப்படியே தேவைப்படுது, உயிர் போட தேவைப்படுது. அதனால இவர்கள் இடஒதுக்கீடுக்கான வாங்கி தரக்கூடிய ஆட்களும் அல்ல. இது பச்சையாக தெரிகிறது சுயலாப அரசியல். இந்த தேர்தலில் எப்படியாவது வந்து சீட்டுகளை வாங்கணும், அதிமுக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். வெளிப்படையாக கேட்டால் அந்த ஒரு படத்தில் கூட அந்த சொல்லுவான், வடிவேல் வந்து போய் மாமூல் கேட்க போவார். போயிட்டு என்னப்பா இங்கே கடை போட்டிருக்க, நீங்கள் என்ன இங்கே ரோட்டில் கடை போட்டிருக்குன்னு கேட்பாரு. அவன் சொல்லுவான், மாமூல் வேணும்னா கேளியா தர்றேன், அதுக்கு எப்படியா கேட்குறேன்னு கேட்பான். அது மாதிரி இடஒதுக்கீடுன்னு கேட்கறது, சீட்டு வேணும்னா சீட்டு வேணும்னு கேளு, அதை விட்டுட்டு வந்து இடஒதுக்கீடுலாம் கொண்டு வராதிங்க. இந்த அப்பாவி சமூகத்தை வந்து திரும்ப திரும்ப இன்னைக்கு பதட்டமாக இருக்கு எங்களுக்கு. இன்னைக்கு இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேர் மேலே வழக்கு போட போறாங்களோ, எத்தனை பேர் மேலே குண்டாஸ் போட போறாங்களோ, கடந்த கால சம்பவங்களை போல ஏதாவது சம்பவங்கள் நடந்துருமோன்னு எங்களுக்கு பதட்டமா இருக்கு. பொன்பரப்பி மறக்கான மாதிரி சொல்றேன். ஆமா, இல்ல இடஒதுக்கீடு போல 21 பேர் இறந்து போனாங்க இல்லையா, 21 போராளிகள் இறந்து போனாங்க. அது போன்ற சம்பவம் இன்னைக்கு ஏதாவது நடந்துருமோன்னு எங்களுக்கு பதட்டமா இருக்கு. இந்த சமூகத்தை வைத்துக்கொண்டு தன்னையும் தன் குடும்பத்தையும் வளர்த்து கொண்டு தோட்டத்தை வளர்த்து கொண்டு இப்ப அப்பாவி மக்களை கொண்டு வந்து தெருவில் நிப்பாட்டி நீங்க பாருங்க, செய்தியை பாருங்க, அவ்வளவு பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க இவரை நம்பி. அதனால இதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது சுயலாப அரசியல். இனிமேல் இந்த வன்னிய சமூகம் இனிமேலும் இவரை நம்புமான்னு கேட்டால் கண்டிப்பா நம்பாது. அதுக்கு போன தேர்தல் உங்களுக்கு சாட்சி. சொந்த தொகுதி தர்மபுரி, சொந்த மாவட்டம், சொந்த மண்ணு, சொந்த தொகுதி, சொந்த தொகுதியில் நின்று அன்புமணியால ஜெயிக்க முடியல, வாக்குகளை வாங்க முடியல. அப்ப அதனால இந்த சமூகம் வந்து மாறிட்டு வருது. ஒருபோதும் வந்து இது அவங்க நம்பாது. சார், அப்ப நீங்க சொல்றத பார்த்தா ராமதாஸ் அவர்கள் வந்து சாதிய உணர்வை வந்து தூண்டி தான் அரசியல் செய்யறாரு அப்படிங்கிற. கட்டாயம் தன் சமூகத்து மக்களை வந்து நீ குடிசையை கொளுத்து, நீ வந்து அறுவாடுத்து விட்டு பதிலுக்கு பதில் சண்டை போட்டுன்னு சொல்லி சமூகத்து மக்களை தூண்டி விட்டு ஒரு வன்முறை காடாக மாற்றி அந்த வன்முறையில் இருந்து குளிர்காய்ந்து ஒரு அரசியலை செய்பவர் தான் ராமதாஸ் அவர்கள். இது அனைவருக்குமே தெரியும். சார், இப்போ இந்த இடஒதுக்கீடுக்காண்டி போராடுறவர் எலெக்ஷன்ல வந்து ஒரு 30 - 35 சீட்டை வாங்கிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறமேல இந்த இடஒதுக்கீட்டை பேச மாட்டாரு சொல்லுவாங்க. கண்டிப்பா நீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம்லாம் வேண்டாம், கூட்டணி பேரம் முடிந்து போய் விட்டது என்று சொன்னால் இத்தனை சீட்டுன்னு முடிவாயிருச்சு அப்படின்னா அந்த இடஒதுக்கீடு தூக்கி ஓரமா போட்டுருவார். இனி அடுத்து எம்பி எலெக்ஷன் வர்றப்ப மறுபடியும் தூசி தட்டி எடுப்பார். இடஒதுக்கீடு வாங்கி தரோம் வாங்க, இடஒதுக்கீடு வாங்கி தரோம், அவங்க போராட்டத்துக்கு வாங்க. இப்போ ஒருவேளை அவங்க வந்து 35 சீட்டு வாங்கி ஒரு 20 எம்எல்ஏ கிட்ட கணிசமா வந்துட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா போராட்டம், அவங்க கோரிக்கை வந்து சட்டமன்றத்தில் செய்ய மாட்டாங்க. நான் அதான் கேட்கிறேன்ல, இப்போ எங்க இத்தனை வருஷம் வரலாறு பாருங்க. நீங்க இத்தனை வருஷம் வரலாறு, மத்தியில பதவி, மாநிலத்துல பதவி, அதிகாரமிக்க பதவி, கூட்டணி, ஆட்சியவே இது பண்ற ஒரு கூட்டணியை இருந்துகிட்டு இத்தனை வருஷமா இருந்து கேட்காத இவரு, இது பண்ணாத இவரு இனிமேல் கேட்ட போறாரா? இந்த முறை அவ்வளவுதான். இன்னொரு 2 மாசம் இந்த போராட்டத்தை உயிர் போட வச்சிருப்பாரு. இதை காரணம் காட்டி எடப்பாடி கிட்ட சீட்டு கொடுக்குறியா, இது பண்ணுவான்னு கேட்பாரு. கேட்டு மறுபடியும் வந்து தூக்கி ஓரமா வச்சிருவாரு. எனக்கு கூட்டணி பேரை முடிஞ்ச உடனே தூக்கி ஓரமா வச்சிருவாரு. ஏன்னா அடுத்த தேர்தலுக்கு மறுபடியும் இது தேவைப்படுது, அவருக்கு தேவைப்படுது. அதனால தூக்கி ஓரமா வச்சிருவாரு. இது சாத்தியம் இல்லை. சார், இப்போ நேற்று வந்து ரஜினி மக்கள் மன்ற கூட்டத்தில் அவங்க மாவட்ட செயலாளர் வந்து ரஜினி வந்து சொல்லியிருக்காரு, இப்போதைக்கு அரசியலில் நுழைவது இல்லாத காரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த தகவல் எல்லாமே வெளியே வந்திருக்கு பத்திரிகைகளில். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏங்க, அவர் வரவே மாட்டாருங்க. இப்போதைக்கு மட்டுமல்ல, அவர் எப்போதைக்கும் வரமாட்டாரு. இல்லை, அவர் தான் நான் 96ல் அரசியல் மாற்றம் எப்படின்னு பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டே வர்றாரு. சரி, அதெல்லாம் சொல்றாரு. சரி, வரணும்ல, களத்துக்கு வரணும்ல. நான் என்ன கேட்குறேன், அவருக்கு இங்கே வருவதற்கு என்ன தகுதி இருக்கு? ரஜினிகாந்த் வரமாட்டாருங்கிறது வேற கதை. ஏன்னா நான் பிறந்த வருஷத்துல அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் வந்து காலம் வழிவிட்டால், கடவுள் வழிவிட்டால், இயற்கை சொன்னால், இறைவன் சொன்னால் நான் வந்துடுவேன், வந்து ஒன்றாமல் பிடிங்கிறேன்னு சொல்லி அப்போ பேட்டி கொடுத்தவர். இப்போ வரைக்கும் ஆகிப்போச்சு, 30 வருஷம் ஆகிப்போச்சு.
30 வருஷமா ஒரு மனுஷன் முடிவெடுக்கிறது எங்க நான் கேட்கிறேன், ஒரு முடிவெடுக்கிறதுக்கு இதை செய்வோமா வேண்டாமா, இது சரி இல்லை இது தப்பு, இதை செய்யலாம் இல்லை வேண்டாம், முடிவெடுக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு 30 வருஷம் தேவையா என்ன? அவர் தான் அறிக்கையை வந்து இன்னும் விரைவில் நான் கொடுக்குறேன், என்ன விரைவில் கொடுப்பாரு, விரைவில் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஒழிய ஒருபோதும் கொடுக்க மாட்டார், வரமாட்டாரு. முதல்ல அவர் வர்றதுக்கு இங்க என்ன தகுதி இருக்கு, தமிழ்நாட்டில் வர்றதுக்கு என்ன தகுதி இருக்குது? ஏதாவது மக்கள் திரள் போராட்டங்களை செய்தாரா, இந்த மக்களுக்கான ஏதாவது ஒரு அறிக்கை விட்டாரா, ஒரு களத்துக்கு வந்து நின்னாரா, என்ன செஞ்சாரு? எங்க இன்னைக்கு வந்து இந்த சென்னையில வந்து இந்த புயல் நிவர் புயல் வந்தது, சென்னை வந்து பரவாயில்ல ஒரு பாதுகாப்பான நிலையில வந்துட்டோம். இதே கடந்த காலத்துல வார்தா புயல் வந்தப்போ உங்களுக்கு தெரியும், சென்னை ஒட்டுமொத்த சென்னை ஸ்தம்பித்து போனது, மழை வெள்ளக்காடாக மாறி போனது. அந்த வார்தா புயலுக்கு ரஜினிகாந்த் கொடுத்த நிவாரண தொகை எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? 10 லட்சம். 10 லட்சம்ங்க. எங்கேயோ இருக்க இந்தி நடிகர்கள் எல்லாம், கேரளா நடிகர்கள் எல்லாம் தமிழ்நாட்டின் புயலுக்கு 1 கோடி கொடுத்தார்கள், 50 லட்சம் கொடுத்தார்கள், 15 லட்சம் கொடுத்தார்கள். இங்கு இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணுக்கு வந்து இந்த மண்ணில் பிழைத்து இந்த மக்களின் விசில்களையும் கைதட்டுகளையும் வாங்கி காசாக பெற்றுக்கொண்டு அவர் தான் சொல்றாரு, என் ஒரு துளி வியர்வைக்கு நான் 1 பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழில் வாங்குறாரு. அப்ப அப்படி அள்ளி அள்ளி கொடுத்த தமிழகத்துக்கு, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, நீங்கள் வாழுகின்ற தமிழகத்தின் தலைநகரம் சென்னை தத்தளித்த போது கொடுத்த காசு எவ்வளவு? பிச்சை காசு 10 லட்சம். 10 லட்சம். ஒரு படத்துக்கு அதனோட சம்பளம் எவ்வளவுங்க? 100 கோடிங்க. அண்ணாத்த படத்துக்கு ஒரு படத்துக்கு வெள்ளை பணமா மட்டும், கருப்பு பணம் அது தனி வேற, ஒயிட் மணியா 100 கோடி ரூபாய் சம்பளம். 100 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குகின்ற ரஜினிகாந்த் அவர்கள், அந்த 100 கோடி யார் கொடுத்த காசு? நாங்க கொடுத்த காசு, இந்த மக்கள் கொடுத்த காசு. 100 கோடி வாங்குற நீங்க ஒரு புயல் வந்ததுக்கு 1 கோடி கொடுக்க கூடாதா? 1 கோடி. அப்ப மக்களுக்கு எதுவும் செய்யறது இல்ல. 7 தமிழ் விடுதலை பத்தி கேட்கறாங்க, அதை பத்தி என்ன கேட்கறாங்க? எந்த 7 பேர்? அந்த யார் அந்த 7 பேர்னு கேட்கிறாரு. இந்த மண்ணின் அடிப்படை பிரச்சனை, ஒரு 30 ஆண்டு கால பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழகத்தின் மக்களும் அந்த விடுதலை எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் மண்ணில் வந்து நீங்க சூப்பர் ஸ்டாரா நடிச்சுக்கிட்டு மஞ்சள் குளிச்சுட்டு எழுப்புற உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு எங்க பவர் ஸ்டார் உங்களுக்கு தெரியும், ஒரு சிரிப்பு நடிகர் பவர் ஸ்டார், அவர்கிட்ட ஒரு பேர்ல கேட்கறாங்க, உங்களுக்கு அந்த 7 பேர் தெரியுமான்னு கேட்கறாங்க. மலமலமான பேரை ஒப்பிக்கிறாரு, முருகன் சாந்தன் பேர் 7 பேரையும் ஒப்பிக்கிறாரு பவர் ஸ்டார். அப்ப பவர் ஸ்டார் இருக்கக்கூடிய இந்த மண்ணின் அக்கறை கூட உங்க சூப்பர் ஸ்டாருக்கு இல்லையே. நீங்க என்ன சூப்பர் ஸ்டார்? நீங்க நல்ல நடிகர், மாற்றுக்கிறது இல்லை, நான் நிறைய சம்பாதிக்கீங்க, மாற்றுக்கிறது இல்லை. அதையெல்லாம் தாண்டி இந்த மண்ணின் பிரச்சனைக்கு, மக்களின் பிரச்சனைக்கு வராத நீங்கள் அரசியலுக்கு மட்டும் வருவீங்க. ஸ்ட்ரைட்டா சிஎம் தானா? அப்படியா? நீங்க வந்தா ஹீரோவா தான் அடிப்பங்கிற மாதிரி நீங்க ஸ்ட்ரைட்டா சிஎம் தான் வருவீங்களா? தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போராட்டம், 13 பேர் செத்து போயிட்டான், அப்பாவி தமிழன். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொந்தளிக்குது, அத்தனை பேரும் கண்ணீர் விட்டு அழுகிறோம், போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். ரஜினி போய் கேட்டது என்ன சொன்னார் அவரு? மக்கள் எதுக்கு எடுத்தாலும் நீங்க போராட்டம்னு போயிட்டீங்கன்னா வந்து தமிழ்நாடு சுடுகாடா மாறிடும், அவங்களாம் வன்முறைவாதிகள்னு சொன்னாரு. வேற ஏதாவது பேசிடுவேன் நான். அதனால இந்த மக்களின் பிரச்சனையை பேசாத உங்களுக்கு வருவதற்கு தகுதி இல்லை. முதல்ல நீங்க முடிஞ்சா வந்து பாருங்க, நீங்க வந்து பாருங்க. நான் சொல்றேன் ஒண்ணு, தயவு செஞ்சு ரஜினி ரசிகர்களுக்கு நான் சொல்றேன் ஒண்ணு, அவர் வரமாட்டார். ஒரு தலைமுறையை நம்பி ஏமாந்து போயிடுச்சு. இன்னமும் அவருடைய படத்தை ப்ரொமோட் பண்ணுவதற்கு, அவரை தக்க வைத்துக் கொள்வதற்கு, அவர் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு திரும்ப திரும்ப சொல்லுவாரு. இந்த ஊடகங்கள்லாம் உங்களையும் சொல்லுவேன், உங்களுக்கும் வேற வேலையே இல்லையா? தயவு செஞ்சு திரும்ப திரும்ப பாருங்க. நேற்று விவாதம், முக்கிய தொலைக்காட்சிகள் அத்தனையிலும் விவாதம், ரஜினிகாந்த் வருவாரா, இந்த அறிக்கை என்ன சொல்லுது, காலம் என்ன சொல்லும், இது எதுக்கு? இது எதுக்கு? இங்க எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, பேசுவதற்கு 1000 பிரச்சனைகள் இருக்கிறது, 1000 சிக்கல்கள் இருக்கின்ற போது நீங்கள் திரும்ப திரும்ப வராத ரஜினியை போய் நோட்டுறது, கமலை போய் நோட்டுறது, விஜயை போய் நோட்டுறது எதுக்கு? காடாமொழியூரில் செல்வன் ஒரு முதிரி அவர் இறந்து போயிட்டாரு, அது குறித்து நாங்கள் போராடும், வாழ்மை கட்சியின் சார்பான வேல்முருகன் தலைமையில் அது குறித்து போராடி அதற்கான வேலைகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதை பற்றி ஊடகங்கள் பேசினீர்களா? நீங்க பேசுவீங்களா? அப்ப எது ஒன்றையும் பேசாமல் நீங்க பாருங்க, நீட்டு தேர்வில் இந்த தமிழக அரசின் அலட்சியத்தால், அந்த உதவித்தொகை கொடுப்பதில் அலட்சியத்தால் வந்து கிட்டத்தட்ட 48 பிள்ளைங்க நினைக்கிறேன், 48க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் வந்து தன் வாழ்வாதாரத்தை இழந்து கேள்விக்குறியா நிற்கிறாங்க. இதுல ஏதாவது ஒரு பிள்ளை அனிதா மாதிரி இறந்து போச்சுன்னா யார் பதில் சொல்வது? இந்த யார் திருப்பி கொடுக்க முடியுமா அதை? அப்ப இது குறித்தெல்லாம் பேசாத ஊடகங்கள், வாய் திறக்காத ஊடகங்கள், வராத ரஜினியை போய் நீங்க பேசுறீங்களே, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நானும் பல ஊடகங்களின் பேட்டிக்கு போயிட்டு வந்துட்டேன். எந்த பேட்டியை கேட்டாலும், எந்த தலைப்பில் கேட்டாலும் இந்த ரஜினிங்கிற ஒரு டாபிக்கை தொடாம விட்டதே இல்லை. எல்லோருமே திரும்ப திரும்ப செய்யறாங்க, நீங்களும் அதைத்தான் செய்றீங்க. தயவு செய்து போதும். ரஜினிகாந்த் வந்தார்னா பார்ப்போம், அவர் வருவாரா மாட்டாரா, வந்தா வெல்லுவாரா வெல்ல மாட்டாரா, வென்றுட்டா நல்லது செய்வாரா மாட்டாரா, அதெல்லாம் அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். முதல் மைதானத்துக்குள்ள இறங்கட்டும், இறங்கினதுக்கு அப்புறம் அவரை பார்ப்போம். இப்போ நாங்கள் களத்தில் இறங்கி வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் நாங்கள் களத்தில் இறங்கி அடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கோம். எங்களை பற்றி பேசாத ஊடகங்கள் மைதானத்துக்கே வராமல் ஓரமாக வீட்டில் உட்காந்து குப்புறப்படுத்துக்க ரஜினியை பற்றி நீங்கள் பேசுறீங்கன்னா இது என்ன? இது சரியானதா? தயவு செய்து அதை மாற்ற. அவருடைய ரசிகர்கள் வந்து சொல்றாங்க, ரஜினி அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு வந்து நாங்கள் உடன்படுவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது என்ன சொல்றது, 30 வருஷமா அவர் முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறாரு. நான் என்ன கேட்டால் ரஜினி ரசிகர்கள், உங்க தலைவனுக்கு வந்து கட்சி ஆரம்பிப்போமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறதுக்கே 30 வருஷம் ஆகுதான். இதுல இவர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து இவர் ஆட்சியில உட்கார்ந்து இவர் நல்லது பண்ணுவார் நீங்க நம்புறீங்களா? நீங்க தயவு செய்து ரஜினி ரசிகர்கள் 30 நீங்க ஏமாந்து போனது போதும். தூக்கி தூர போட்டு புள்ள குட்டியில படிக்க வைக்கிற வழியை பாருங்க. ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. ரஜினியை நம்பி நீங்க தயவு செஞ்சு ஏமாந்து போயிடாதீங்கன்னு நான் சொல்லுவேன் நான்.
இல்லை, அவர் தான் இன்னொரு விஷயத்தையும் அதில் குறிப்பிட்டு அந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு. முஸ்லீம், தலித் உள்ளிட்ட பல சமூகங்கள் வந்து ரஜினி மக்கள் மன்றத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் ஏன் பாஜக கூட கூட்டணி வைக்க போகிறேன், என்னை வந்து ஒரு சிலர் வந்து ஒரு சங்கினே ப்ரொமோட் பண்ணுறாங்க. இல்லை அதுதான் அப்படி பார்த்தா வந்து கடந்த 21 வந்து அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ ரஜினியை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்துச்சு. ஆடிட்டர் குருமூர்த்தி மூலம் நடந்திருக்குது. அது கடைசியாக தவிர்த்திருக்கிறாரு. இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரஜினிகாந்த் பயப்படுறாரு, இந்த களத்துக்கு வருவதற்கு பயப்படுறாரு. ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி இதை தட்டி விடணும்னு தான் பார்க்குறாரு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து கொரோனா காலகட்டம் என்ன சொன்னார், வெகு விரைவில் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னார். அடுத்து என்ன சொன்னார், கொரோனா காலகட்டம்னு சொன்னார். இவரே ஒரு அறிக்கையை விட்டார். அப்புறம் என்னோட அறிக்கை இல்லைன்னு சொன்னார். அந்த வகையில் இப்போ வந்து நான் முஸ்லீம்கள் தலித்துகள்லாம் வந்து என் ரசிகர்கள் இருக்கின்ற போது நான் வந்து பிஜேபியை வந்து ஆதரிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. சொல்வதை போல செய்வாரா அப்படிங்கிறது ரெண்டாவது. இவர் பிஜேபியை ஆதரித்தாலும் சரி ஆதரிக்காமல் போனாலும் சரி அவருடைய செயல்பாடு சொல்கிறது அவர் ஒரு சங்கி என்று. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ரஜினிகாந்த் ஒரு சங்கி என்பதை அவருடைய செயல்பாடு சொல்லுது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தை தமிழகத்தின் அத்தனை கட்சிகளும் அந்த போராட்டத்தை கண்டிக்கிறது. பிஜேபியை தவிர இவர் அதை ஆதரிக்கிறார். இவர் சங்கியா இல்லையா? 7 தமிழர் விடுதலை எல்லோரும் பேசுகிறோம், இவருக்கு யாருனே தெரியலன்னு சொல்றாரு. சத்தியமா அது போய் தெரியாமலாம் இருக்காது. அப்ப தெரியலன்னு சொல்றாரு. அப்ப அது யார் செய்யற வேலை? சங்கி செய்யற வேலை. சிஏஏ போராட்டம் ஒட்டுமொத்த நாடும், அது இஸ்லாமிய அமைப்புகளை கடந்து ஒட்டுமொத்த நாடும் வந்து அதுக்கு எதிராக போராடுது. இது குறித்து கருத்தே சொல்லலை. யார் சொல்லலை? சங்கி சொல்லலை, இவரும் சொல்லலை. கவனிச்சிங்களா நீங்க? இதே போல இப்ப வந்து புதிய வேளாண் மசோதா வந்திருக்குது. எல்லா கட்சிகளும் போராடுது, கண்டனம் தெரிவிக்குது. இவர் வாயே திறக்கல. வேற யார் திறக்கல? சங்கி, பிஜேபி காரன் திறக்கல, ரஜினிகாந்தும் திறக்கல. அப்ப நீங்க வாய் வார்த்தையா சொல்றீங்களே ஒழிய ரஜினிகாந்தின் செயல்பாடு சொல்கிறது அவர் ஒரு பச்சையான சங்கி என்பதை அவருடைய செயல்பாடு சொல்லுது. சார், இப்போ ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூம் மீட்டிங்கில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தன்னுடைய வலது கை பக்கம் வந்து அந்த வன்னியர் சிம்பிள் இருந்த அந்த இதை வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு வந்து காமிச்சாரு. இது வந்து ஒரு உணர்வை தூண்டுற மாதிரி இருக்கா? உண்மையாலுமே அவங்க மக்களை நேசிச்சு அது மாதிரி பண்ணியிருக்காரா? இல்லை நீங்க நல்லா பாருங்க. அதை குத்துவாரு, கையில குத்துவாரு, காதுல குத்துவாரு, எனக்கு குத்தி தான் ஆகணும். ஏன்னா தருமபுரியில வாங்கின அடி வந்து அன்புமணிக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. கடந்த தேர்தலில் தருமபுரியில் சொந்த தொகுதியில் இன்னும் ஜெயிக்க துப்பு இல்லை. இந்த மக்கள் நம்மளை நம்பாம போயிட்டான், நம்மளை இவன் நம்ப மாட்டான், நீ ஓட்டு போட மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. இனி இது போல ஏதாவது குரல் வித்தை காமிச்சாதான் ஓட்டு விழுங்கிறது அன்புமணிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த இதை வந்து கையில குத்துவாரு, நான் காதுல குத்துவாரு, இது போல எல்லாம் செய்யத்தான் செய்வாரு. என்ன செய்தாலும் தலைகளாக நின்றாலும் வருகின்ற தேர்தலில் பாமக வெல்வதற்கு வாய்ப்பு கிடையாது. இது வந்து சொல்ற மாதிரி வந்து ஒரு சமூகத்தின் மக்களை ஒரு தலைவராக இருந்து அந்த சமூகத்து மக்களை, தான் சார்ந்த மக்களை, தன்னை நம்பி நிற்கின்ற மக்களை ஒரு கல்விப்படுத்தி அவர்களுக்கு ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியலை புகுட்டி அவங்களை நெறிப்படுத்துவதுதான் ஒரு தலைவருடைய வேலையாக இருக்கணுமே ஒழிய அவனுக்குள்ளாக அந்த வன்மத்தை தூண்டி அந்த உணர்வை தூண்டுவது ஒரு வேலையாக இருக்கக்கூடாது. அண்ணன் வேல்முருகன் எடுத்துக்குங்க. கடந்த தேர்தலில் திருமாவளவன் நிற்கிறாரு, சிதம்பரம் தொகுதியில் நிற்கிறாரு. அப்போ கூட்டணியில் நிற்கிறோம். அப்போ நம்ம அவருக்கு வந்து ஆதரவாக வேலை பார்க்குறோம். பல கிராமங்களில் வன்னிய மக்கள் நிறைந்திருக்கின்ற பகுதிகளில் திருமாவளவன் பிரச்சாரத்துக்கு வருகின்ற போது வரக்கூடாதுன்னு சொல்லி வரக்கூடாதுன்ட்டாங்க. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, தன் கட்சியை சேர்ந்த வன்னிய சமூகத்தை சேர்ந்த கட்சிக்காரர்களை, அந்த சின்னம் வந்து பானை சின்னம், இந்த பானை சின்னங்களை உங்கள் ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் போய் வரைஞ்சு வைங்க, வீட்டு சுவற்றில் வெளியில் வரைஞ்சு வைங்க, யாரும் கேட்க முடியாது. திருமாவளவன் ஓட்டு கேட்டு வருகின்ற போது எங்கள் வீட்டுக்கு விருந்தினராக வருகிறார், நாங்கள் அப்படித்தான் அழைத்து போவோம்னு சொல்லி ஒவ்வொரு கிராமத்திலும் இருந்த நம்முடைய வாழ்வு கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து அழைச்சிட்டு போனாங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன், பல எதிர்ப்புகள்லாம் வந்து விமர்சனம் வந்து அதை விட்டுருவான். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, 2 சமூகத்து மக்களை ஒன்றாக இணைப்பதுதான் ஒரு தன்னுடைய வேலையா இருக்கணுமே ஒழிய 2 சமூகத்துக்கு இடையில வன்முறையை தூண்டி விட்டு வெற்றா குத்துறான்னு சொல்லுவது ஒரு அறிவார்ந்த தலைவன் செய்கிற வேலை அல்ல. அது வந்து சொல்ல போனா அரசியல், அப்போ என்ன சொல்றது, ஒரு பச்சையான அரசியல் செய்கிற வேலையை தான் நம்ம பார்க்கணும். இப்போ கடந்த காலத்தில் நம்ம பேசியிருக்கோம். இப்போ திருமாவளவன் அண்ணன் வந்து இவங்க யாரும் காயத்ரி வந்து பேசிச்சு, குஷ்பு வந்து பேசிச்சு. பேசும்போது நாங்கள் பல இடங்களில் எங்கள் கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்தோம். நான் வேல்முருகனின் தலைமையிலான ஆர்ப்பாட்டங்களில் நாங்கள் பதிவு செய்தோம். நீங்கள் நான் திருமாவளவனை தொட வேண்டும் என்று சொன்னால் வேல்முருகன் தம்பிகளை தாண்டி போய் தான் நீங்கள் தொடரணுங்கிறத பதிவு செஞ்சோம். ரொம்ப வன்மையான கண்டனத்தை பதிவு செஞ்சோம் நாங்கள். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவருடைய பின்னூட்டங்களை எடுத்து பாருங்க. அத்தனை இப்போ 2 சமூகம் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்லுவோம், ஒரு அண்ணன் தம்பி போல, ஒரு மாமன் மச்சனன் போல இணைந்து ஒரு அறிவார்ந்த அரசியலை, இந்த மக்களுக்கான வேலையை செய்வதற்கு நாங்கள் அணியமாகி நிற்கிறோம். இதுதானே சரியான அரசியல். 2 பேரையும் முறைக்க வச்சு அடிக்க வச்சு செய்கிறது அது சரியான அரசியல் அல்ல. அதை தான் பாமக செஞ்சுட்டு இருக்கு. சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றிங்க சார், நன்றி.